Hey guys, welcome back to another episode in 6FootRider YouTube channel. So என்னடா மண்டேலாம் வந்து குதறி வச்சிருக்கேன் அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு ரைடு போயிட்டு வந்தேன், அப்படியே இமீடியட்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுனால ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ டப்புன்னு வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஹோல்டர். ஸோ மொபைல் ஹோல்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும், நீங்கள் எந்த மொபைல் ஹோல்டர் வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோஸ் கைஸ். 310 வந்து இந்த போபோவோட ஹோல்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட சினிமேட்டிக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சினிமாட்டிக்ஸ்லாம் பார்த்தாச்சாப்பா, எப்படி இருந்தது? ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து மொபைல் ஹோல்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழைய மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம வச்சுருந்தோம், அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த மொபைல் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஜா டைப்பில் இருக்கும். ஸோ அந்த ஜா டைப்பில் வந்து 4 சைடுமே வந்து ரப்பர் வரும். ஸோ அந்த ரப்பரில் வந்து ஈஸியாக வந்து ரிமூவபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு 70 or 80 or 90 நம்ம போகிறதா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளோட நிறைய ரைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமேஸ்வரம் ரைடாக இருக்கட்டும், இல்லைனா மதுரை ரைடாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய மொபைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வந்தது, ப்ளஸ் வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதுக்கான அந்த மொபைல் ஹோல்டர் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் தான். ஸோ 6R310 வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஹோல்டர் ப்ளஸ் ஒரு கிளாம்ப் இருக்கும். அது அப்படியே காட்டுற பாருங்கள். ஸோ அங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஹோலை வந்து இப்படி செட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பால் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவரை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பால் பாயிண்டிங் பொசிஷனை வந்து வெஹிக்கிளில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லீவரில் வந்து அந்த பால் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி டைட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி டைட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் வந்து அந்த மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம மாட்டுவோம். ஸோ நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறத பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இங்கேருந்து வந்துட்டு அந்த கிளா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த கிளாவில் வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னா ஓவராக வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அவாய்டே பண்ண முடியாது. ஈவன் 60 போனாலுமே வந்து ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நம்பர் 1 மொபைல் ஃபோன் டேமேஜ் ஆகும். நம்பர் 2 காற்று ஓவராக அடிச்சிச்சுன்னா ஃபோன் பறக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி எனக்கு பறந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் டவுன் சைட் ஆஃப் அந்த இது. அந்த பழசாக வச்சுருந்தோம்ல அந்த சார்ஜர். ஸோ அந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 300 or 350 rupees தான் அந்த சார்ஜரு. ஸோ இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா போபோவோட மொபைல் ஹோல்டர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து 2 வேரியண்ட்டாக இருக்குது, வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜரு. ஸோ நம்ம வந்து 6R310 வந்து இந்த போபோவோட ஹோல்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். சார்ஜர் வச்சு மொபைல் ஹோல்டர் வந்து பிடிக்காது. ஏன்னா பழைய வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து ஒரு மொபைல் ஹோல்டரில் நீங்கள் சார்ஜர் எடுத்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அந்த வண்டி ஒரு 1 week எடுக்காமல் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேட்டரியில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆரம்பிக்கும், பேட்டரியில் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். பேட்டரி போயிடும்னு சொல்லலை, பேட்டரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு லடாக்குக்கே போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு பேட்டரி இஷ்யூ நடுவுலேயே வந்துச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் ஸோ நான் வந்து சார்ஜர் வச்ச ஒரு ஹோல்டர் வாங்கலை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஹோல்டர். இந்த ஹோல்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து ஹோல்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவை வச்சு அப்படியே நச்சக் பொச்சக் அப்படின்னு சுற்றுறது மட்டும்தான் இந்த ஹோல்டரு. ஸோ இந்த ஹோல்டரில் வந்து எவ்வளோ பெரிய ஃபோனு இல்லைனா 7 inch இருக்கட்டும், 8 inch இருக்கட்டும், இல்லை 6.5 inches இருக்கட்டும், ஸோ எவ்வளோ இன்ச்சஸ்க்கான ஃபோனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாடிஃபைன்ற பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல்டருக்கான ரிவ்யூ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்குமே இந்த ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக வந்து ரொம்ப லாங் அடிக்கிறவங்களுக்கு இந்த ஹோல்டர் தேவைப்படலாம். அதே மாதிரி சார்ஜர் வாங்குறது வாங்காதது இது வந்து இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ். நான் போடலை, ஏன்னா பேட்ரி இஷ்யூஸ் வர்றதுனால நான் போடலை. நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். டிபெண்ட்ஸ்
டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ அதே மாதிரி கிராஸ் விண்ட் அடித்தாலும் சரி, இல்லை எதிர்க்க விண்டு ஓவராக இருந்தாலும் சரி, ஃபோன் லிஃப்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ள ஹோல்டருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பழைய பால் டைப் ஹோல்டர்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு சுற்றி மேலே வந்து ஒரு சுற்றுறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஹோல்டர். ஸோ வெரி சிம்பிள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபா, 1100 ரூபா வித்தவுட் தி சார்ஜர். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோல்டரோட ரேட்டு. ஆனால் வந்து நீங்கள் சார்ஜரோட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து 1800 ரூபாவா. 1 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் சார்ஜர் அண்ட் ஹோல்டர் வாங்குறவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ see you guys in the next video, next vlog. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வளர்ற. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு தோணுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேளுங்க. பைக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக கேளுங்க, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்காதீங்க. இந்த ஆக்ட்ரஸ் ஓடி போயிட்டாங்களா, அது ஓடி போயிட்டாங்க, அப்படி கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ see you guys in the next video, next vlog. Until then, signing off from 6FootRider. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குற பாதி பேர் 94% நாட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ அந்த பெருமை நமக்கே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye.